இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை பெரியார் அணை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியை 142 அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள். அம்மாவில் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்துகிற திட்டத்திலே நாங்கள் இறங்கினோம். 136 142 அடி அணை தேக்கப்பட்டது. தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே. அதுக்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும். அதற்காக டெண்டர் ஏற்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த பணி துவங்கி நடந்தது. ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது. அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை வெட்ட வேண்டும். வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார். இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியிலே எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது மக்களுடைய கோரிக்கை ஏற்று முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 152 அடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க.